அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேனே, அப்படியா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மெமோரியல் ஃபோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல நீங்கள் நிறைய ஒரு ஹிஸ்டாரிக்கலான நம்ம தமிழ்நாடு சார்ந்து எப்படிலாம் இருக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒருத்தருக்கு 2 ரூபாங்க. எந்த இடத்துல நம்ம 2 ரூபாய்க்குலாம் டிக்கெட் கிடைக்குது? எங்க இருக்கு இது? தூத்துக்குடியில இருக்கு. ஆமா, தூத்துக்குடி. நாங்க இங்க தூத்துக்குடிக்கு வந்துட்டு இப்ப ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். இப்போ போற வழியில இத்தனை வருஷமா இங்க வந்துட்டு போயிருக்கோம். ஆனா இன்னைக்குதான் சரி இது பார்த்துட்டே போவோம்னு வந்திருக்கோம். வேலூர் போர்ட் மாதிரி நான் அதுக்கும் போனது இல்லை. ஹாய் ஜெரன். அதுலதான் அவரு அதான் அந்த பக்கமா. அப்ப நீ அங்கதான் போயிருப்ப. கட்டபொம்மனுடைய மெமோரியல் ஃபோர்ட். இது வாழ்ந்த இடமாம்பா. ஓ, இவர் வாழ்ந்த இடமா? சிறப்பான முறையில கட்டபொம்மன் ஆட்சியின் போது தாசில்தார் வரி கட்டி வந்தார். ஆளும் முறை 6 வருஷமா பிரியாத வரி. வானம் பொழியில் பூமி விளையுது மாட்டார்கள் வரி. அது 1790 வரைக்கும் கட்டபொம்மன் வரி கொடுக்கல. வரியே கொடுக்காம என்ன வெயிட் பண்ணு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க வா. வா. கட்டபொம்மன் குலதெய்வம் வீர ஜக்கதே கோயில் உள்ளிருக்கு. கட்டபொம்மன் மனைவி வெள்ளைக்காரர்கள் விரட்டியாடுமா நிலையான ஆட்சி நாங்கள் எப்படி நிலைக்கப்படணும். கட்டபொம்மன் மனைவி மக்களை காப்பாற்றணும் வேண்டியிருக்கிறார்கள். கலெக்டர் ஜாக்சன் துறை திருநெல்வேலி கலெக்டர். திருநெல்வேலி கலெக்டர் திருநெல்வேலிக்கு வர சொல்றார். திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர், சிவகாசி, ஏழாயிரம் வழியா ராமநாதபுரம் போயிறார். ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனையில் அலக்கழிச்சு கட்டபொம்மனுக்கு பேச்சு கொடுத்தாரு. 10/9/1298 பேச்சுவார்த்தை நடக்கும். ராமநாதபுரத்துக்கு போய் ராமநாதபுரத்தில் கட்டபொம்மனுக்கு இவருக்கும் கப்பம் கொடுத்த மறுநாள் கட்டபொம்மன் சிறைப்பிடிக்க ஜாக்சன் துறை 2 பேரை கட்டபொம்மன் ஸ்பாட்டில் 2 கொலை பண்ணிடுறார். கலெக்டர் குடி கத்துகிறார். ஊடையில் மந்திரியார் மாட்டிக்கிறார். சார் கட்டபொம்மனுடைய மந்திரியார் தானாபதி பிள்ளை சொல்லுவாங்க. மந்திரி தானாபதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் விட்டு சிறையில் அடைக்காங்க. மீண்டும் கட்டபொம்மனுக்கு தகவல் கொடுக்காங்க. கடிதங்கள் கொடுத்தது நன்றி, நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு கட்டபொம்மன் திருச்சி போறாங்க. மந்திரியாரை காப்பாற்ற இவர் தான் மந்திரி தானாபதி பிள்ளை சிறையில் இருக்கார் திருச்சியில. கட்டபொம்மன் போய் திருச்சி கலெக்டர் ஜான் பானர்மன் விசாரணை கமிட்டி அமைத்தார். ராமநாதபுரத்து கலவரம் காரணம் ஜாக்சன் துறை அப்படின்னு கட்டபொம்மன் திருச்சியில் போராடி திருச்சி கலெக்டர் ஜான் பானர்மன் விசாரணை கமிட்டியில் மந்திரி தானாபதி ரெடி செய்யப்பட்டார். ஆனால் உடம்பு போகிற காயத்தினால மந்திரியார் திருச்சியிலேருந்து கட்டபொம்மன் மீட்டு வராங்க. மீட்டு வந்த பிறகு 3 மாதம் கழிச்சு தன்னுடைய பொறுப்பை 10 நாளைக்கு மந்திரியார் கையில் கொடுத்துட்டு கட்டபொம்மன் திருச்செந்தூர் திருவிழா கொண்டாட போயிறார். கட்டபொம்மன் திருவிழாவுக்கு போன பிறகு ஆட்சி பொறுப்பு மந்திரியார் கையில் கிடைச்சோடனே திருச்சியில் பட்ட அவமானத்தை படிவாங்க. மந்திரியார் வெள்ளைக்காரனுடைய நெல்லை கொள்ளையடித்தார். அந்த நெல் களஞ்சம் சிறிவைகுண்டம் நவதிருப்பதியில் உண்டு. சிறிவைகுண்டத்து களஞ்சத்தை கொள்ளையடிச்சது மந்திரி தானாபதி பிள்ளை. கட்டபொம்மனுக்கு தெரியாம மந்திரியார் கட்டபொம்மனுடைய ஆட்கள் வச்சு கொள்ளையடிச்சு நெல் மூட்டையை பஞ்சம் வச்சு கொடுக்குறாரு. 5/9/1299 நெல் களஞ்ச கொள்ளையடிக்கப்பட்ட மறுநாள் போட்டு இடிபடுது. கட்டபொம்மன் திருச்செந்தூர் திருவிழா இருக்கார். அவருக்கு தெரியாது நெல்லை கொள்ளையடிச்சது. அது பிறகு தகவல் கிடைச்சி திருச்செந்தூர்லேருந்து வந்துடுறாரு. திருவிழா போட்டு வந்து போர் செய்கிறாரு. 5/9/1799 கோட்டை இடிபடுது. இவர் முக்கியமான 5 பட தளபதிகளை போடுறாரு. மதுளை சோறுலாம் உடஞ்சி போச்சு. கோட்டையை விட்டு வெளியேறாரு. மறுபடியும் ஒரு அவசியமான பாதை அவுட்டில் 2 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதையில் இருந்தது. அந்த காலத்தில் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வெளியேற்றுறாரு மந்திரியார். கட்டபொம்மன் பொம்மத்துறை உதவி நாடி திருச்சி வழியா தொண்டே மாசூர் கோட்டை. கோட்டையை விட்டு வெளியேறி போனது எட்டப்பன் மூலியம் வருகிறாங்க. எட்டியை கொடுத்து முன்னதை எட்டப்பன் ஆனால் எட்டப்பன் கட்டபொம்மனுக்கு பகை. கட்டபொம்மன் வந்து வெள்ளைக்காரங்க கட்டபொம்மன் இருக்காரு. வெள்ளைக்காரங்களை ஆதரிக்காரு எட்டப்பன்.
புதுக்கோட்டை மன்னன் தொண்டை நாடி போனார். விஜய ரத்நாத தொண்டைமான் அரிய நண்பர் கட்டபொம்மனை வர சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கைது பண்ணி கொடுத்துறாரு சார். அவர் ஒரு பக்கம் அடைக்கலம், வேற வழி இல்லாமல் அவர் அரண்மனை காப்பாற்றுறதுக்கு இவரை பிடிச்சி கொடுத்துறாரு. 1/10/1798 கைது பண்ணி அங்கிருந்து கொண்டு வந்து மதுரை பக்கம் திருமங்கலம் போட்டு கொண்டாங்க. ஜான் பானர்மன் தலைமையில் பழைய குற்றம் ராமநாதபுரத்தில் கொலை கொடுத்த குற்றம், கப்பம் கொடுத்து மறுத்த குற்றம், பழைய குற்றங்களை போய் இவர் மேலே சுமத்தப்பட்டு 16/10/1799 காலை 10 மணிக்கு கைத்தாரில் கட்டப்புளிய மரத்தில் தூக்கு தண்டனை அப்படின்னு 4 நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுத்துருக்காங்க. அந்த காப்பியை மதுரை திருமங்கல கோர்ட்லேருந்து கொண்டு வந்து கைத்தாரில் போட்டு வச்சு அந்த தேதி பிறகு கட்டப்புளிய மரத்தில் தீர்ப்பாண்டி கயிறெல்லாம் கட்டிடுறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, தப்பி போனால் நம்மளை சூட் பண்ணிடுவாங்க. அது நம்ம வீரத்துக்கு அளவு கிடையாது. அரிய நண்பராக இருந்து புதுக்கோட்டை மன்னர் ஆதரவுக்கு கை விட்டார். எட்டப்பண்ணூர் சமுதாயத்தை சேர்ந்த நாய்க்கராவை காட்டி கொடுத்தாங்க. இவங்க மூத்தில் முடிக்காமல் வீரமாக கைத்தார் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கைத்தார் 16/10/1799 காலை 10 மணிக்கு வீரமடைகிறார். பிறகு தம்பி ஊமத்துறையும் தானாபிலையும் தப்பிடுறாங்க. சிறையிலேருந்து தப்பி சிவகங்கை மருதுவாங்கிட்ட சின்ன மருது பெரிய மருது உதய நாடி மீண்டும் கோட்டை 2 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு 1-2 ஆரம்பித்து 8-2 முடிக்காது சார். இந்த கோட்டை வந்து 6 நாளில் கட்டின கோட்டை. மாபெரும் ஜிப்ரால்டர் கோட்டை மாதிரி. ஜிப்ரால்டர் ஸ்பெயின் நாட்டில் இருக்கு நீர்வீழ்ச்சி ஜலசந்தி. அந்த மாதிரி இந்த கோட்டையை ஒப்பிட்டு பார்க்காங்க. ஃபவுண்டேஷன் உள்ள பார்க்கலாம். பட தளபதி வெள்ளையத்தவன் கோட்டை பேச மாட்டார். பட தளபதி வெள்ளையத்தவன் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வளர்ப்பு மகன் பட தளபதினு சொல்லுவோம். ஆடிந்துரிய ஈட்டியம்மனால் எழுதும் போது விரைவில் குறிப்பிட்டாங்க. அவருடைய மனைவி வெள்ளையம்மாள் சாயல்குடி ஜமீன்தாருடைய மகா நிறைமாச கர்ப்பமாக தடுத்தது. பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் பாதி பேர் மாண்ட பிறகு மருதுவாண்டியாச்சு ஊமத்தில் கட்டின ஜிப்ரால்டர் கோட்டை 3 மாதம் நினைச்சது. பேஸ்மெண்ட்டாக தோண்டி வச்சிருக்கோம். கோட்டையினுடைய காவலர்கள் பொட்டிப்பகடம் முத்தரமட கோட்டை காவலர்கள் ஈட்டி அம்பு வச்சு தாக்கிட்டு துப்பாக்கி எடுத்துறாங்க. துப்பாக்கி வச்சு சுட சரியான பயிற்சி இல்லை. இருந்தாலும் ஒருத்தரை இப்படியே ஒரு பட்டனாக்கு ஒருத்தரை சூட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் சுட தெரிஞ்சோன்னா வெள்ளைக்காரங்க ஏற்றி இவங்களை சூட் பண்ணுறாங்க. அப்பா சுடவே கற்றுருக்கான். வீரர் சுந்தரலிங்கம் மேய்காப்பாளர் ஒற்றப்பணி கீழே போர் நடக்கும் மேலே ஆட்சி பிடிச்சுன்னு கொடி நட்டுறாங்க. வெட்டி வெட்டிட்டு ஆயுத கிட்டிங்க போய் அழைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பேர் கற்படப்படை வீரர் சுந்தரலிங்கத்தை கொண்டாங்க. மந்திரியார் சிறைப்பட்டாங்க. கிங் வாழ்ந்த இடம். The greatest king of Tamil. 8 கிலோ இரும்பு குண்டு இது கண்டு இதை காட்டுறான். தம்பி காட்டு கேக்குறாங்க. காட்டு கேக்குது. மாட்ட காட்டு அப்படி காட்டு. வாவ். எல்லாம் கிடைச்ச 8 கிலோ இரும்பு குண்டு. இரும்பு குண்டு கவன் கல்லு நம்ம அடிக்கிற கல்லு. இதான் கவன் கல்லா? இவ்வளவு பெரிய கல்லா? மேல ஏறாங்க. பாத்துக்க. பயிரை கட்டி அடிச்சிருக்காங்க. இதான் கோல் ஏத்து அடிச்சதா? அப்ப இவ்வளவு பெரிய கல்லு தான் அடிச்சிருப்பாங்க. இங்க இருக்கிறதா வந்து கட்டபொம்மன் அரண்மனையோட ஃபவுண்டேஷன் மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாம் வந்து தகர்க்கப்பட்டு விட்டது. இது வந்து டூரிசம் கண்ட்ரோல்ல இல்லை, இது ஆர்கியாலஜி கண்ட்ரோல்ல இருக்கனால யாருமே உள்ள அலௌட் இல்லை. ஆனா எத்தனை வாட்டி வந்திருக்கோம், ஏன் நமக்கு இந்த மாதிரி இது வந்து பார்க்கணும்னு ஆசையே இல்லை. இந்த வாட்டி தான் சுத்தி பார்க்கணும்னு வந்திருக்கோம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், இந்த வீடியோல வந்து கட்டபொம்மன் பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள வந்து ஒரு தமிழனா இருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அடிமைத்தனம் பண்ணி வெள்ளையர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மன்னனை வந்து அவன் நாட்டில் அவன் சில விஷயம் பண்ணதுக்கு, அவன் எதிரி வந்ததுக்கு, அவனை சாவச்சதுக்கு இவனை தூக்கு தண்டனை போட்டிருக்கான். நம்மால எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்கல்ல வெள்ளையர்கள்லாம். உண்மையா அந்த வரி கட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், வீரமா நின்னவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த மாதிரி ஆளுகள் தாங்க இந்த மாதிரி நிலைமைலாம் வந்திருக்கு. என்ன தெரியுமாங்க, நம்ம நாட்டை ராஜாவே தான் அங்க ஒருத்தர் காட்டி கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட அரண்மனையை முற்றுகையிட்டனால அவர் அங்க அடைக்கலம் போயிருக்காரு. அப்போ ஒண்ணு அவன் காட்டி கொடுக்கணும், இல்லைன்னா வந்து அவன் மக்கள் சாகணும். நீங்க எதை பார்ப்பீங்க? தான் மக்கள் ஒருத்தனுக்காக மக்கள் சாக விட மாட்டீங்கல்ல. சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது சரிதான் அவருக்கு. ஆனா கூட இருந்து குழி பறிச்சது வந்து எட்டப்ப அவனதான் மந்திரி இல்ல, மந்திரி கிடையாது. எட்டப்ப வந்து கூட இருக்கிற அந்த அமைச்சரவையில கூட இருக்கிறவன். மந்திரியை தான் கடத்திட்டு போயிட்டு அடிச்சாங்கல்ல, அதுதானே பழி வாங்க போனாரு இவரு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சில ஹிஸ்டாரிக்கலான சில விஷயம் கத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsyal. See you in next video. Until then, take care. See you. Bye. அப்புறம் என் பையன் ஜேடன் பாய் சொல்றேன். விலகி போங்க.
துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை.